ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ எடுக்கிறேன்ட்டு தலையெல்லாம் சீவி விட்றா. ஹாய். ஆமாம். இப்போ பாப்பா ஹாய் சொல்லுமா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்வாவுக்கு வாங்கி வச்ச திங்ஸை பார்க்க போறோம். ஆமாம். நிஷா எல்லாம் இன்னைக்கு நிஷா சனிக்கிழமை அன்னைக்கு வந்தா நேற்று. இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. நாளைக்கு தர்ணேஷுக்கு ஸ்கூல் எல்லாம் இருக்குல்ல, அதனால இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. ஈவினிங் கிளம்பினோம்னா நாளைக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு போக முடியுமே போயிடலாம். போயிட்டு மார்னிங் தர்ணேஷ் ஸ்கூலுக்கு கிளப்பலாம் அப்படின்னு. ஆமாம். ஓகே. இப்போ நிஷா எனக்கு ஜாமான்லாம் வாங்கி வச்சிருக்கா. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். மதியானம் இன்னைக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு நம்மளும் அப்புறமா சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா எல்லாமே செய்யணும். தர்ணேஷ் வந்து அண்ணன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். தர்ணேஷ் எங்க நம்ம இங்கே வேலை முடிச்சுட்டு அங்கே போவோம். அங்கே போயிட்டு அங்கே தான் சமைப்போம். ஆமாம். நான் போகல, நிஷாவும் பியாவும் போகிறாங்க. சரி வாங்க பார்ப்போம். பெரிய பைக் இருக்காங்க. ஓகே. நிஷா எல்லாம் ரெடி பண்ணிட்டா. சாயங்காலம் கிளம்பிடுவா நிஷா. இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவா. ஓகே. அரிசியை கொட்டிட வேண்டியதானே? அப்புறமா வந்து கொட்டிடுறியா? கொட்டிடு. கரெக்டாக ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரம் தானே? 3 வாரத்துக்கு முன்னாடி 5 கிலோ அரிசி வாங்கிட்டு கொடுத்தா 2 பேருக்கு அதை சாப்பிட்ருக்கோம். 2 வாரத்துக்கு, 1 வாரத்துக்கு நான் மட்டும் சாப்பிட்ருக்கேன் 5 கிலோ அரிசி. எப்படி எவ்வளோ சிக்கனமாக இருந்திருக்கேன். என்னத்தியா என்னம்மா நெளிச்சாங்குட்டி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சா தியா. பேஸ்ட்டு ப்ரெஸ் எல்லாம் தியாவோட தான் அங்கே இருக்குது. அரிசி திங்கக்கூடாது. அப்புறம் கல்யாணம் பண்ணையில் மழை வரும். தலையில் துண்டு எடுப்புல கூட கையில் கொஞ்சம் வந்து கொடு. இல்லை அவருக்கு தீனி எதுவும் இருக்கா? நெக்ஸ்ட்டு முட்டை உடையாம பத்திரமா போய் தலையில் போடக்கூடாது பாப்பா. ஏங்க இப்போ ஏகப்பட்டது வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. என்னென்னம்மா? எடுத்துக்க பாப்பா. பாப்பாவுக்கு மிட்டாயை பாருங்க, பள்ளி மிட்டாய். அதுக்குள்ளே போட்டுக்க, கவரில் போட்டுக்க பாப்பா. டவ் ஷாம்பு 5 நாளைக்கு 5 ஷாம்பு. நான் போன தடவை மீரா ஷாம்பு வாங்கினேன். ஷாம்பு, காப்பி தூள், தைலம், அப்புறம் இந்த வீட்டுக்கு சின்னதா பூட்டு ஒன்று வாங்க சொன்னாரு. பூட்டு, அப்புறம் தீப்பெட்டி வந்து ஒரு பாக்ஸ் வாங்க சொன்னாரு. தீப்பெட்டி, 1 கிலோ ஜீனி 1/4 கிலோ, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், எது மிளகாத்தூள். அப்புறம் 3 ரூபா ஊறுகாயில் வாங்க சொன்னாரு. 1 ரூபா ஊறுகாய் இல்லை, அதனால 2 ரூபா ஊறுகாயில் எலுமிச்சம்பழமும் மேங்கோ 4 ஊறுகாய். பாப்பாவுக்கு தான் சாக்லேட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கு. 5 காப்பி தூள் வாங்கியிருக்கோம். 5 நாளைக்கு வச்சு குடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கருவாடு பாக்கெட்டு, 1 லிட்டர் எண்ணெய், சின்னதாக ஒரே ஒரு நாளைக்கு முட்டைகோசு, முட்டைகோசு, உருளைக்கிழங்கு, அப்புறம் மோர் மிளகா கேட்டாரு. தானே கேட்டீங்க? 10 ரூபாய்க்கு மோர் மிளகா வாங்கியாச்சு. அப்புறம் தக்காளி கொஞ்சம், தக்காளி கொஞ்சம்லாம் செய்யறதா, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, முட்டைகோசு ஒன்று. அவ்வளோதான். இந்த வாரம் ஃபுல்லாக இதில் சமையல் ஆயிரும். அதெல்லாம் எல்லாம் வீணாக போயிடுச்சு. அதுக்கு தான் முட்டைகோசம், உருளைக்கிழங்கு 2 காய்கறி வாங்கிட்டு மேடம். 2 நாளைக்கா உருளைக்கிழங்கு முட்டைகோசு 1 நாள், 2 நாளைக்கா முட்டை ஒரு 3, கருவாடு 4, தக்காளி போட்டு பண்ணா 5, ஏதாவது கஞ்சி வச்சுன்னா அது கொடுத்தா 6, மோர் மிளகா 7 நாள் வந்துச்சு. அடுத்த 7ஆவது நாள் நீ மறுபடியும் சம்பளம் வாங்கி தாங்க. அவ்வளோதான். கரெக்டா பாப்பா? ரைட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மிஸ்ஸாக கிளம்பணும். போய் இன்னைக்கு பார்க்குக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பிள்ளைங்கள அதுக்கப்புறமா சாயங்காலம் சமைச்சு சிக்கன் சமையலாம் சாப்பிட்டு சரி. ஓகே பாய் சொல்லிடுங்க சார். தியா பாய் சொல்லிடுமா?